Hello everyone, this is Santosh. Welcome to all Santosh Chemistry YouTube channel. In this video, I am discussing one of the very important topic, kinetics of chain reaction of H2Br2. First one, இந்த ஹைட்ரஜன் அண்டு புரோமினுக்கு இடையில் ரியாக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜன் ரியாக்ட் வித் புரோமின் இந்த ரெண்டு ரியாக்டண்ட்டுமே கேஸ் ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு ப்ராடக்ட்டு 2HBr ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. இதுவுமே கேஸ். இதோட கைனட்டிக்ஸ் அண்டு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் பார்ப்போம். இந்த செயின் ரியாக்ஷனை பொறுத்த வரையில் நமக்கு 5 ஸ்டெப்பில் நடக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு செயின் இனிஷியேஷன், செகண்ட் அண்டு தேர்டு ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா செயின் ப்ரொபகேஷன், ஃபோர்த்து ஸ்டெப்பு செயின் ரிடார்டேஷன், ஃபிஃப்த்து ஸ்டெப்பு டெர்மினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 5 ஸ்டெப்பில் இதோட செயின் ரியாக்ஷன் நடக்குது. ஸ்டெப் 1 செயின் இனிஷியேஷன். இதில் பார்த்தோம் அப்படின்னா புரோமின் மாலிகுல் லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு 2 புரோமின் ஆட்டம் ஆர் ஃப்ரீ ரேடிக்கலாக கன்வெர்ட் ஆகுது. ஸ்டெப் 1ன்றதுனால ரேட் கான்ஸ்டன்ட் K1. ஸ்டெப் 2 அப்படின்னு பார்த்தோம்னா செயின் ப்ரொபகேஷன். அந்த செயின் ப்ரொபகேஷனில் புரோமின் ரியாக்ட் வித் ஹைட்ரஜன் நமக்கு HBr ஃபார்மேஷன் நடக்குது, ப்ளஸ் ஹைட்ரஜன் நமக்கு கிடைக்குது. இந்த ஹைட்ரஜன் செயின் கேரியர், அதனால் எகைன் புரோமின் மாலிகுல் கூட ரியாக்ட் ஆகிட்டு HBr ஃபார்ம் ஆகுது, ப்ளஸ்ஸு புரோமின் நமக்கு கிடைக்குது. ஸ்டெப் 3 அப்படின்றதுனால K3 ரேட் கான்ஸ்டன்ட். அதுக்கு அடுத்து ஸ்டெப் 4 அப்படி பார்த்தோன்னா செயின் ரிடார்டேஷன். அதில் ஹைட்ரஜன் ரியாக்ட் வித் HBr. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ப்ராடக்ட் என்ன கிடைக்குன்னா புரோமின் கூட ஆல்ரெடி ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இந்த ஹைட்ரஜன் போய்ட்டு இங்கே கம்பைன் ஆகாது. அப்போது இந்த ஹைட்ரஜன் இங்கேருந்து வெளியில் வருது. அப்போ H2 ப்ளஸ் Br நமக்கு கன்வெர்ட் ஆகுது. அதுக்கு அடுத்து இந்த புரோமின் எகைன் இன்னொரு புரோமின் கூட ரியாக்ட் ஆகிட்டு புரோமின் மாலிகுல் நமக்கு ஃபார்ம் ஆகுது. இது ரேட் கான்ஸ்டன்ட் 5. ஸ்டெப் 5ன்றதுனால K5 அப்படின்னு எழுதியிருக்கிறோம். அதுக்கடுத்து இந்த புரோமின் எகைன் செயின் ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகும். எங்கே அப்படின்னா செயின் இனிஷியேஷன். ஸோ இது மாதிரி தான் இதில் செயின் ரியாக்ஷன் நடக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெப் 2 அண்டு ஸ்டெப் 3 இதில் இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் அண்டு புரோமின் பார்த்தோம் அப்படின்னா செயின் கேரியர். எகைன் இது வந்து செயின் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகிட்டு இருக்கும். அடுத்து இந்த செயின் ரியாக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெப் 1ல் என்ன நடக்குது அப்படின்னா ஃபோட்டோலிசிஸ் ரியாக்ஷன் நடக்குது. ஸ்டெப் 2 அண்டு 3 பார்த்தோம் அப்படின்னா செயின் ப்ரொபகேஷன் நடக்குது. இதில் என்ன நடந்திருக்கும் உள்ள அப்படின்னா ஏர் தி செயின் கன்சியூம்ஸ் பிஆர் வந்து செயின் வந்து கன்சியூம்ஸ் ஆகிறதுக்கு ரியாக்ட் ஆகுது அண்டு ரீஜெனரேட்டிங் புரோமின், அதாவது புரோமின் செயின் ரியாக்ஷன்லையும் இன்வால்வ் ஆகுது அண்டு ரீஜெனரேட்டிங் எகைன் நமக்கு புரோமினும் கிடைக்குது. கன்வெர்ட்டிங் ஆஃப் H2 அண்டு Br2 இன்ட்டு HBr அந்த ஸ்டெப் 2 அண்டு 3ல் நடக்குது. அதுக்கு அடுத்து ஸ்டெப் 4 பார்த்தோம் அப்படின்னா செயின் ரிடார்டேஷன். இதில் பார்த்தோம் அப்படின்னா செயின் இன்குபேட்டட் பை தி destruction ஆஃப் ப்ராடக்ட் HBr. ஸ்டெப் 4 ரிடார்டேஷன் ஸ்டெப். இதில் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்ட்ரக்ஷன் நடக்குது, சிதைதல் நடக்குது. HBr வந்து சிதைந்து H தனியாக Br தனியாக ஸ்ப்ளிட்டிங் நடக்குது. அதுக்கடுத்து ஸ்டெப் 5 அப்படின்னு பார்த்தோன்னா செயின் டெர்மினேஷன். இதில் Br ஆட்டம்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. அதாவது ஆட்டம் வந்து மாலிகுலாக கன்வெர்ட் ஆகிட்டு Br2வாக இந்த Br2 எகைன் வந்து செயின் இனிஷியேஷன் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செயின் கேரியர். இந்த செயின் கேரியர் செயின் ப்ரொபகேஷனில் நடக்குது. எங்கே அப்படின்னா ஸ்டெப் 2 அண்டு 3ல் அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அண்டு புரோமின் ரெண்டுமே செயின் கேரியர் எகைன் வந்து ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு செயின் ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெப் 5ல் ஹைட்ரஜன் அண்டு புரோமின் ரெண்டும் நமக்கு ரியாக்ட் ஆகிட்டு HBr ஃபார்மேஷன் நடக்குது. இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் 500 to 1500 கெல்வின் டெம்பரேச்சரில் நமக்கு HBr ஃபார்மேஷன் நடக்குது. இதோட ரேட் அப்படின்னு பார்த்தோன்னா dHBr divided by dt equal to K2 into H2 Br2 பவர் 1/2. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த HBrஓட ரேட் ஃபார்மேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் ரேட் ஃபார்மேஷன் ஆஃப் HBr. இந்த HBr எங்கெங்கே ஃபார்மேஷன் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 5 ஸ்டெப்பு செயின் ரியாக்ஷனில் ஸ்டெப் 2 அண்டு ஸ்டெப் 3ல் HBr ஃபார்மேஷன் நடந்திருக்குது. ஸோ
DHBr divided by dt equal to நம்ம 5 ஸ்டெப் ரியாக்ஷனில் K2ல BrH2 அப்போ K2 into BrH2 ப்ளஸ்ஸு K3 ஸ்டெப்பில் இந்த HBr ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ K3 into HBr2 நமக்கு இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டெப் 4 செயின் ரிட்டார்டேஷன். இதில் ஹைட்ரஜன் ரியாக்ட் வித் HBr, இந்த HBr டிஸ்ட்ரக்ஷன் நடந்து நமக்கு H2Br நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த HBr டிஸ்அப்பியர் ஆகுது. அதனால் இதோட ரேட் நம்ம எழுதியிருக்கிறோம் நெகட்டிவ் DHBr டிவைடட் பை dt. நெகட்டிவ்னா வந்து டிஸ்அப்பியர் ஆகிறதுனால நெகட்டிவ் அப்படின்னு எழுதினுக்கிறோம். K4ல் H இன்ட்டு HBr, K4 இன்ட்டு HBr நம்ம எழுதியாச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டுக்கிறது ஈக்குவேஷன் 1, செகண்டுக்கிறது ஈக்குவேஷன் 2. இது ரெண்டும் நம்ம ஓவராலாக ரியாக்ஷன் எழுதணும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா DHBr டிவைடட் பை dt ஈக்குவல் டு இந்த K2BrH2 எழுதியாச்சு ப்ளஸ் K3HBr2 எழுதியாச்சு மைனஸ், ஏன்னா இது டிஸ்அப்பியர் ஆகுது அதனால் மைனஸ் K4HBr நம்ம எழுதியாச்சு. இது ஈக்குவேஷன் 3. அதுக்கடுத்து அக்கார்டிங் டு ஸ்டெடி ஸ்டேட் அப்ராக்சிமேஷன் ஃபார் BR, இந்த செயின் ரியாக்ஷனை பொறுத்த வரையில் BR 5 ஸ்டெப்லுமே இருக்குது. ஸோ DBr டிவைட் பை dt ஈக்குவல் டு ஸ்டெப் 1ல் பார்த்தோம் அப்படின்னா புரோமின் மாலிகுல் புரோமின் ரேடிக்கல் ஆர் ஆட்டமாக கன்வெர்ட் ஆகிருக்குது. எத்தனை புரோமின் அப்படின்னு பார்த்தோன்னா 2. ஸோ 2 புரோமின் இருக்குது. அதனால் 2K1 இன்ட்டு Br2. அதுக்கடுத்து ஸ்டெப் 2ல் பார்த்தோம் அப்படின்னா புரோமின் ஹைட்ரஜன் கூட சேர்ந்து HBr ஃபார்மேஷன் நடந்திருக்குது. புரோமின் வந்து டீகம்போஸ் ஆகுது. அதனால் K2 ஸ்டெப்பு மைனஸ் K2 இன்ட்டு BrH2, K2BrH2. அதுக்கடுத்து ஸ்டெப் 4ல் பார்த்தோம் அப்படின்னா புரோமின் ஃபார்மேஷன் நடந்திருக்குது. ஸோ ப்ளஸ்ஸு K4 இன்ட்டு HBr, K4 இன்ட்டு HBr ப்ளஸ்ஸு K3 ஸ்டெப்பில் பார்த்தோம் அப்படின்னா புரோமின் ஃபார்மேஷன் நடந்திருக்குது. அப்போ ப்ளஸ்ஸு K3 இன்ட்டு HBr2, K3 இன்ட்டு HBr2. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெப் 5ல் 2 புரோமின் ஆட்டம் கம்பைன் ஆகிட்டு புரோமின் மாலிகுல் நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த புரோமின் 2 டீகம்போஸ் ஆகுது. அதனால் 2 புரோமின்றதுனால 2K5 இன்ட்டு Br2. ஸோ மைனஸ், ஏன் அப்படின்னா இந்த புரோமின் 2 டீகம்போஸ் ஆகுது. ஸோ 2 புரோமின்றதுனால -2 இன்ட்டு K5, 5th ஸ்டெப்புன்றதுனால K5 இன்ட்டு Br எத்தனை அப்படின்னு பார்த்தோன்னா 2. இதே ஈக்குவேஷன் 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அதுக்கடுத்து அக்கார்டிங் டு ஸ்டெடி ஸ்டேட் அப்ராக்சிமேஷன் ஃபார் ஹைட்ரஜன், இந்த H எங்கெங்கே ஃபார்மேஷன் நடந்திருக்கு, அப்படி இல்லை அப்படின்னா டீகம்போஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த செயின் ரியாக்ஷனை பொறுத்த வரையில் ஹைட்ரஜன் எந்தெந்த ஸ்டெப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டெப் 2 அண்டு ஸ்டெப் 3 அண்டு ஸ்டெப் 4. அதாவது செயின் ப்ரொபகேஷனில் 2 ஸ்டெப்பு அண்டு செயின் ரிட்டார்டேஷனில் இது இருக்குது. ஸோ DH டிவைடட் பை dt ஈக்குவல் டு K2 ஸ்டெப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜன் ஃபார்மேஷன் நடந்திருக்கு. ஸோ இதோட ஸ்டெடி ஸ்டேட் அப்ராக்சிமேஷன் எப்படி எழுதுவோம் அப்படின்னா K2 இன்ட்டு BrH2, K2 இன்ட்டு BrH2. அதுக்கடுத்து K3 ஸ்டெப்பில் செயின் ப்ரொபகேஷனில் இன்னொரு ஸ்டெப்பில் பார்த்தோன்னா ஹைட்ரஜன் டீகம்போஸ் ஆகிட்டு இங்கே HBr ஃபார்மேஷன் நடந்திருக்குது. அப்போது டீகம்போஸ் ஆனதுனால ஹைட்ரஜன் நெகட்டிவ் நம்ம போடுறோம் மைனஸ் K3 இன்ட்டு HBr2, மைனஸ் K3 இன்ட்டு HBr2. அதுக்கடுத்து ஸ்டெப் 4ல் பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜன் புரோமைடு கூட ரியாக்ட் ஆகிட்டு ஹைட்ரஜன் அண்டு புரோமைட் நமக்கு கிடைக்குது. இந்த ஸ்டெப்பில் ஹைட்ரஜன் டீகம்போஸ் நடக்குது. ஸோ இதோட ரேட் கான்ஸ்டன்ட் மைனஸ் K4 இன்ட்டு HBr, மைனஸ் K4 இன்ட்டு HBr அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம். இது ஈக்குவேஷன் 5. நெக்ஸ்ட்டு கன்சிடர் தி ஈக்குவேஷன் 4 அண்டு 5. இந்த 4th ஈக்குவேஷனும் 5th ஈக்குவேஷனும் நம்ம பார்க்குறோம். எது காமனாக இருக்கோ அதெல்லாம் நம்ம அடிக்கிறோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா K2BrH2
இங்கே இருக்குது. அதுக்கடுத்து இதில் பார்த்தோம் அப்படின்னா -k2 × BrH2. ஸோ இந்த K2க்கும் இந்த K2க்கும் நம்ம அடிச்சிடுறோம். அதுக்கடுத்து K3 × H Br2 இங்கே நெகட்டிவில் இருக்குது. இங்கே ப்ளஸ்ஸு K3 H Br2 பாசிட்டிவில் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம அடிச்சிடுறோம். அதுக்கடுத்து K4 H HBr இங்கே நெகட்டிவில் இருக்குது. இங்கே K4 H HBr பாசிட்டிவில் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணுறோம். ரிமைனிங் என்ன டேம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 2K1 Br2 மைனஸ் 2K5 Br2 இதுதான் இருக்குது. ஈக்குவேஷன் 4 அண்ட் 5லேருந்து காமன் டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம அடித்து விட்டுட்டு ரிமைனிங் டேம் வந்து 2K1 Br2 மைனஸ் 2K5 Br2 ஈக்குவல் டு 0. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 காமனாக இருக்குது. ஸோ இங்கே 2 இங்கே மைனஸில் இருக்குது. அதனால் இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடுறோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணுறோம் அப்படின்னா K1 Br2 மைனஸ் K5 Br2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதுகிறோம். அதாவது 2 நம்ம அடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த K5 இங்கே இருந்துட்டு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும். இங்கே மல்டிபிள் இருக்குது. இங்கே வந்துச்சு அப்படின்னா டிவைடடில் வரும். K1 டிவைடட் பை K5 × Br2 ஈக்குவல் டு Br2. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த Br மட்டும் நமக்கு வேணும். அப்போ இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா √2 அப்படி இல்லைனா 1/2 நம்ம எழுதலாம். √2 அப்படி இல்லைனா 1/2ன்னு நம்ம எழுதலாம். ஸோ Br ஈக்குவல் டு K1 டிவைட் பை K5 பவரில் 1/2 அப்படின்னா √2ன்னு எழுதலாம். 1/2 எழுதியாச்சு. இன்ட்டு Br2 பவரில் 1/2 இதுதான் Brஓட வேல்யூ. அப்போ காமனாக இந்த 1/2 இருக்கிறதுனால இது இந்த மாதிரி எழுதியிருக்கிறோம். Br ஈக்குவல் டு K1 டிவைட் பை K5 இன்ட்டு Br2 பவர் 1/2. இது ஒரு இம்பார்ட்டண்டான ஈக்குவேஷன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து ஃப்ரம் ஈக்குவேஷன் 5 பார்த்தோம் அப்படின்னா dH டிவைட் பை dt ஈக்குவல் டு K2 இன்ட்டு Brh2 மைனஸ் K3 H × Br2 மைனஸ் K4 H × HBr ஈக்குவல் டு 0. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா K3 Brh2வை இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த K3 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோம்னா இங்கே நெகட்டிவில் இருக்குது. இங்கே வரும்பொழுது பாசிட்டிவில் வந்துடும். இந்த K4ம் இங்கே நெகட்டிவில் இருக்குது. அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா பாசிட்டிவில் வந்துடும். அதுக்கு அடுத்து இந்த மாதிரி நம்ம அதை எழுதலாம். K2 Brh2 ஈக்குவல் டு K3 HBr2 ப்ளஸ் K4 HBr அப்படின்னு நம்ம எழுதலாம். இந்த நெகட்டிவ் 2 அந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும்பொழுது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வரும்பொழுது பாசிட்டிவாக மாறுது. அதுக்கு அடுத்து இந்த ரெண்டுத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜன் காமனாக இருக்குது. ஸோ அந்த ஹைட்ரஜனை வச்சுக்கிட்டு ரிமைனிங் பார்ட்டு நம்ம எழுதுகிறோம். K3 Br2 ப்ளஸ் K4 HBr. ஸோ இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்கிறது அப்படியே இருக்குது. அதுக்கு அடுத்து இந்த ஹைட்ரஜனை வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு டேமும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும்போது டிவைடடில் வருது. அப்போது ஹைட்ரஜன் ஈக்குவல் டு K2 Brh2 டிவைடட் பை K3 Br2 ப்ளஸ் K4 HBr அப்படின்னு நம்ம எழுதலாம். அடுத்து இந்த ஈக்குவேஷனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த Br வேல்யூவை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது என்ன வரும் அப்படின்னா H ஈக்குவல் டு K2 × Brக்கு பதிலாக இந்த வேல்யூவை எடுத்து வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்குது. பாருங்கள், H K2 × K1 டிவைட் பை K5 பவர் 1/2 Br2 பவர் 1/2 இன்ட்டு H2 டிவைட் பை K3 Br2 ப்ளஸ் K4 HBr அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்குது. ஈக்குவேஷன் 3ல் ஹைட்ரஜன் அண்ட் புரோமின் வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷனை எழுதியிருக்கிறோம். இதில் காமனாக இருக்கக்கூடிய டேமை அடுத்து வெளியில் நம்ம எடுக்கிறோம். இந்த K2 K3 K4ல் காமன் டேம் அப்படின்னு பார்த்தோன்னா K2 × K1 டிவைட் பை K5 1/2 Br பவர் 1/2 H2 காமனாக இருக்குது. பாருங்கள் இதில் தென் K2 K1 டிவைட் பை K5 பவர் 1/2 Br 1/2 H2 இதுலேயும் காமனாக இருக்குது. இந்த K4லையும் K2 × K1 டிவைட் பை K5 பவர் 1/2 Br பவர் 1/2 H2 காமனாக இருக்குது. ஸோ இந்த டேம் எல்லாம் வெளியே நம்ம எடுக்கிறோம். பாருங்கள், K2 × K1 டிவைட் பை K5 பவர் 1/2 H2 Br பவர் 1/2 ரிமைனிங் பார்ட்டை நம்ம எழுதுகிறோம். இந்த K2வில்
எல்லா டேர்மும் காமனாக இருந்ததுனால வெளியே எடுத்தாச்சு. ஸோ இங்கே 1 1 ப்ளஸ்ஸு இந்த டேர்மில் K3யில் பார்த்தோம் அப்படின்னா K3 BR2 ரிமைனிங் பார்ட் எல்லாம் காமனாக இருந்ததுனால வெளியே எடுத்தாச்சு. K3 BR2 டிவைடட் பை K3 BR2 ப்ளஸ்ஸு K4 HBR. ஸோ எழுதியாச்சு, இங்கே இருக்குது. அதுக்கடுத்து K4ல் பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் K4 இது எல்லாம் காமன் டேர்மு வெளியே எடுத்தாச்சு. HBR K4 HBR டிவைடட் பை K3 BR2 ப்ளஸ்ஸு K4 HBR அதை இங்கே எழுதியிருக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இந்த ரெண்டு டேர்மு இங்கேயும் காமனாக இருக்குது, பட்டு 1 டிவைடேட்டில் இல்லை. அதனால் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இது ரெண்டும் மேலே மல்டிபிள் பண்ணி டிவைடேட் பண்ணியிருக்கிறோம். அப்போ K3 BR2 ப்ளஸ்ஸு K4 HBR இந்த ரெண்டு டேர்மு ப்ளஸ்ஸு K3 BR2 மைனஸ் K4 HBR டிவைட் பை காமனான டேர்மு K3 BR2 ப்ளஸ்ஸு K4 HBR எழுதியாச்சு. அதுக்கடுத்து இந்த K3 BR2 ரெண்டு முறை இருக்குது. ஸோ 2K3 BR2 டிவைட் பை K3 BR2 ப்ளஸ்ஸு K4 HBR எழுதியாச்சு. அதுக்கடுத்து இந்த டிவைடரில் பார்த்தோம் அப்படின்னா K3 BR2 ஒரு முறை இருக்குது, மேலே ரெண்டு முறை K3 BR2 இருக்குது. ஸோ ஒரு முறை இதை நம்ம அடிக்கிறோம். அப்படி ஸோ இதை கேன்சல் பண்ணாதான் இந்த பிளேஸில் 1 அப்படின்னு வரும். ஸோ அப்போ K2 இன்ட்டு K1 டிவைட் பை K5 பவர் 1/2 இன்ட்டு BR பவர் 1/2 H2 ஈக்குவல் டு K3 BR2 டிவைட் பை 1 ப்ளஸ் K4 இன்ட்டு HBR அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரும். மேலேயும் கீழேயும் K3 BR2 சேமாக இருந்ததுனால நம்ம அதை அடிச்சிட்டோம். அடிச்சுட்டு ரிமைனிங் பார்ட்டை நம்ம எழுதும் பொழுது K2 இன்ட்டு K1 டிவைட் பை K5 பவர் 1/2 இன்ட்டு BR பவர் 1/2 இன்ட்டு H2 ஈக்குவல் டு K3 BR2 டிவைட் பை 1 ப்ளஸ் K4 HBR நமக்கு கிடைக்குது. அதுக்கு அடுத்து இந்த ஸ்டெப்பில் இருந்து நியூமினேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் நம்ம டிவைட் பை K3 BR2 அதாவது மேலேயும் கீழேயும் K3 BR2வால் நம்ம டிவைடட் பண்ணுறோம். அப்படி இந்த ஸ்டெப்பில் டிவைடட் பண்ணும்போது K3 இன்ட்டு BR2 நமக்கு வரும். இது சேமாக இருக்கிறதுனால கேன்சல். இங்கே டிவைடட் பை K3 இன்ட்டு BR2 நம்ம எழுதுகிறோம். ஸோ அப்போ மேலே கேன்சல் ஆன உடனே இந்த டேர்மு இங்கே வந்துடுது. அப்போது K2 இன்ட்டு K1 divided by K5 power 1/2 into BR power 1/2 H2 divided by 1 plus K4 into HBR divided by K3 into BR2. இதுதான் இந்த H2 BR2 ஓட ஃபைனல் ஈக்குவேஷன். ப்ரீவியஸ் இயர் TRB எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், several steps of chain reaction between H2 and BR2 are given. First one, BR2 லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு BR ரேடிக்கலாக கன்வெர்ட் ஆகுது. இந்த ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா இனிஷியேஷன் ஸ்டெப். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா புரோமின் ஹைட்ரஜன் கூட சேர்ந்து HBr ஃபார்மேஷன் நடக்குது, ப்ளஸ் ஹைட்ரஜன் ரேடிக்கல் நமக்கு ஃபார்ம் ஆகுது. இது செயின் கேரியர். அதனால் இந்த ஸ்டெப்பு பார்த்தோம் அப்படின்னா செயின் ப்ரொபகேஷன். அதுக்கு அடுத்து தேர்டு ஸ்டெப்பு பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜன் புரோமின் கூட சேர்ந்து HBr ஃபார்மேஷன் நடக்குது, ப்ளஸ் புரோமின் ரேடிக்கல் நமக்கு ஃபார்ம் ஆகுது. இந்த ஸ்டெப் ஆல்சோ செயின் ப்ரொபகேஷன். இந்த புரோமின் ஃபர்தராக ஹைட்ரஜன் கூட சேர்ந்து HBr ஃபார்மேஷன் நடக்கும். அதுக்கடுத்து ஹைட்ரஜன் ரேடிக்கல் HBr கூட சேர்ந்து ஹைட்ரஜன் ப்ளஸ் புரோமின் ரேடிக்கலாக நமக்கு கன்வெர்ட் ஆகுது. இந்த ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா செயின் ரிடார்டேஷன். அடுத்த ஸ்டெப்பு புரோமின் ரியாக்ட் வித் அனதர் புரோமின் ரேடிக்கல், நமக்கு BR2 மாலிக்கல் ஃபார்ம் ஆகுது. இது பார்த்தோம் அப்படின்னா டெர்மினேஷன் ஸ்டெப். ஸோ இந்த ஸ்டெப்பு எல்லாமே நடக்குது. இதிலிருந்து கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா செயின் இன்கிபிட்டேஷன் ஸ்டெப்ஸ் எது அப்படின்னு கேட்டுனுக்கிறாங்க. மேலே இருக்கிற ஸ்டெப்பில் அப்படின்னு பார்த்தோன்னா செயின் இன்கிபிட்டேஷன் ஸ்டெப் அப்படின்றது என்ன அப்படின்னா டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி ப்ராடக்ட் HBr எங்கே வந்து டிஸ்ட்ரக்ஷன் நடக்குதோ அதுதான் செயின் இன்குபேட்டேஷன் அப்படின்னு கொடுத்துனுக்குறாங்க. இந்த மேலே இருக்கிற ஸ்டெப்பில் பார்த்தோம் அப்படின்னா HBr வந்து டிஸ்ட்ரக்ஷன் எங்கே நடக்குது அப்படின்னா
ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இல்லை, செகண்டில் இல்லை, தேர்டில் இல்லை, ஃபோர்த்தில் நடக்குது. பாருங்கள், ஹைட்ரஜன் ஹெச்பிஆர் டிஸ்ட்ரக்ஷன் நடந்து ரெண்டும் ரியாக்ட் ஆகிட்டு ஹெச்பிஆர் டிஸ்ட்ரக்ஷன் நடந்து H2Br செயின் ரிடார்டேஷன் ஸ்டெப்பில் நடக்குது. அப்போது இதுக்கான ஆன்சர் கீழே இருக்கிற ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா இது 4th ஸ்டெப்பு. ஸோ 4 ஒன்லி ஆப்ஷன் சியில் இருக்குது. இதுதான் இந்த கேள்விக்கான பதில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.